இலங்கையில் தற்போது பெரும் பேசுபொருளாக இருக்கும் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி தொடர்பாக பல தகவல்கள் தினமும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்த மோசடி தொடர்பாக கடந்த ஏப்ரல் 28 சிஐடியினர் 27 பக்க அறிக்கை ஒன்றினை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தனர். அது தொடர்பான தகவல்களையும், இந்த விசாரணைகளின் போது சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்த அதிகாரி ஒருவர் மரணமாகியிருந்தார், அவரது மரணம் தொடர்பான விவரங்களையும், மேலும் இது தொடர்பாக நடைபெற்ற கோப் கமிட்டி கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் மற்றும் மேலதிக தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இலங்கை நிதி அமைச்சின் கீழ் இயங்கும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தில் நிகழ்ந்த 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடியானது நாட்டின் நிதி பாதுகாப்பு மற்றும் சர்வதேச ரீதியிலான கடன் மறுசீரமைப்பு நட்பேருக்கு ஏற்பட்ட ஒரு பாரிய நெருக்கடியாகும். ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதி நிதி முகவர் நிலையத்திற்கு வழங்க வேண்டிய 22.9 மில்லியன் டாலர் இருதரப்பு கடன் கொடுப்பனவின் ஒரு பகுதியை இவ்வாறு திட்டமிட்டு திசை திருப்பப்பட்டிருந்தது. இது ஒரு எளிய சைபர் தாக்குதல் என்பதை தாண்டி அரச நிதி நிர்வாக கட்டமைப்பில் நிலவும் பாரிய ஓட்டைகளையும் முறையான கண்காணிப்பு தோல்விகளையும் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த தாக்குதல் பிசினஸ் இமெயில் காம்ப்ரமைஸ் என்ற நுட்பத்தை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளின் நம்பகத்தன்மையை சுரண்டுவதை நோக்கமாக கொண்டு நடாத்தப்பட்டுள்ளது. இது ஒரு நேரடி முறைமை ஊடுருவல் என்பதை விட தகவல்களை திருடி ஏமாற்றும் நற்சான்றிதழ் சேகரிப்பு நடவடிக்கையாகவே கூறப்படுகிறது. தாக்குதல்தாரிகள் ஆஸ்திரேலியாவின் உண்மையான டொமைன் முகவரியான exportfinance.gov.au என்பதற்கு பதிலாக அதற்கு மிகவும் நெருக்கமான தோற்றமுடைய exportfinance.av.com என்ற போலி டொமைனை பயன்படுத்தியுள்ளனர். திரைசேரி அதிகாரிகள் இந்த மாற்றத்தை கவனிக்க தவறியுள்ளனர். இது நிர்வாக பாதுகாப்பில் நிலவும் பாரிய இடைவெளியை உறுதிப்படுத்துகிறது. மின்னஞ்சல் தலைப்புகளை ஆய்வு செய்ய தவறிய மற்றும் குறிகாட்டிகளை புறக்கணித்தது இந்த பாரிய இழப்பிற்கு வழிவகுத்துள்ளது. மின்னஞ்சல் சேவையக மேலாண்மை நிறுவனத்தின் ஆரம்ப கண்டுபிடிப்புகள் நேரடி ஊடுருவலை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் தாக்குதல்தாரிகள் நீண்ட காலமாக முறைமைக்குள் நிலைப்புத்தன்மையை பேணி வந்ததற்கான சான்றுகள் உள்ளன. இந்த சம்பவத்தின் முக்கியமான விடயம் ஒன்று என்னவென்றால், பொதுக்கடன் மேலாண்மை அலுவலக அதிகாரி ஒருவர் பிரசவ விடுப்பில் சென்றிருந்த போது ஹேக்கர்கள் அவரது மின்னஞ்சல் தொடர்புகளை கையாண்டுள்ளனர். விடுப்பில் செல்லும் ஒரு அதிகாரியின் பொறுப்புகளை கவனிக்க முறைமையான ஃபெயில் சேஃப் எனப்படும் மாற்று பாதுகாப்பு நடைமுறைகள் இல்லாததே இந்த ஊடுருவலுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த மோசடியின் உச்சகட்டமாக ஆஸ்திரேலிய வங்கி கணக்கிற்கு அனுப்பப்பட்ட நிதி சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கை என வகைப்படுத்தப்பட்டு அந்த வங்கியினால் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்தும் திரைசேரி அதிகாரிகள் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை தொடர்பு கொள்வதற்கு பதிலாக மோசடிக்காரர்களின் மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்பியுள்ளனர். மோசடிக்காரர்கள் தொழில்நுட்ப தவறு என மன்னிப்பு கோரி புதிய கணக்கு இலக்கத்தை வழங்கியவுடன் எந்தவித மேலதிக சரிபார்ப்புமின்றி அதிகாரிகள் பல தவணைகளில் நிதியை மீண்டும் மீண்டும் அனுப்பியுள்ளனர். இது கடுமையான கவனக்குறைவு என்பதற்கும் அப்பாற்பட்ட ஒரு செயல்முறையாகும். இந்தியாவிற்கான கடன் கொடுப்பனவின் போதும் இதே போன்ற மின்னஞ்சல் மாற்றங்கள் கோரப்பட்ட போது அதிகாரிகள் சந்தேகமடைந்து தடுத்தனர். இந்த இரண்டாவது முயற்சியே ஆஸ்திரேலிய நிதியில் நடந்த மோசடியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. கடந்த டிசம்பர் 2025 தொடக்கம் ஜனவரி 2026 வரையிலான காலப்பகுதியில் இந்த 2.5 மில்லியன் டாலர்களை ஹேக்கர்களின் கணக்கிற்கு அனுப்பப்பட்டது. ஜனவரி 2026 இந்தியாவுக்கான கடன் தவணையை திசை திருப்ப முயன்ற போது மோசடி கண்டுபிடிக்கப்பட்டது. மார்ச் 2026 சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து உத்தியோகபூர்வ விசாரணைகள் ஆரம்பமாகின. தற்போதைய விசாரணைகளில் எதிர்கால பிரெஞ்சு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஆவணங்களும் முறைமையிலிருந்து காணாமல் போயிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது மோசடிக்காரர்கள் இன்னும் முறைமைக்குள் ஊடுருவி இருப்பதற்கான எச்சரிக்கையாகும். இதேவேளை இந்த மோசடி தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த உதவி இயக்குனர் ரங்க ராஜபக்ஷ குளியாப்பிட்டியாவில் உள்ள அவரது இல்லத்தில் கடந்த ஏப்ரல் 30 உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அவரது உடல் அவரது வீட்டின் பின்புறம் உள்ள வாழை மரத்திற்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டது. அங்கு அதிக அளவில் இரத்த கரைகள் காணப்பட்டிருந்தன. அவரது கால்களில் 3 வெட்டு காயங்களும் கையில் ஒரு காயமும் இருந்துள்ளன. பிரதான இரத்த நாளங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன. உடலுக்கு அருகிலேயே ஒரு சிறிய கத்தியும் மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மரணம் குறித்து விசாரணை நடத்த 4 பேர் கொண்ட நீதித்துறை மருத்துவ அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டது. அவர்களது பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி உடலில் காணப்பட்ட காயங்கள் அனைத்தும் அவர்
தானாகவே ஏற்படுத்தி கொண்டவை என்பதும் இது ஒரு தற்கொலை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மரணம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையில் ஒரு பேரிழப்பாக கருதப்படுகிறது. ரங்க ராஜபக்ஷ ஏற்கனவே 3 முறை CID-இடம் வாக்குமூலம் அளித்திருந்தார். அவர் விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வந்த நிலையில் அவருக்கு விதிக்கப்பட்ட பயணத்தடை மற்றும் இடைநிறுத்தம் அவரை பெரும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி இருந்ததாக தெரிகிறது. இதேவேளை எல்லை கடந்த இந்த நிதி மோசடியை எதிர்கொள்ள இலங்கை அரசு சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் உதவியை நாடியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம், இன்டர்போல் மற்றும் ஆஸ்திரேலிய பெடரல் போலீஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து திசை திருப்பப்பட்ட நிதியை தேடி வருகின்றன. இது தொடர்பாக கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த 27 பக்கங்கள் கொண்ட அறிக்கை மற்றும் விசாரணைகள் குறித்த விவரங்கள் பின்வருமாறு. கடந்த ஏப்ரல் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதவான் இசுரு நெத்திக்குமாரவிடம் இந்த 27 பக்க அறிக்கையை சமர்ப்பித்தது. இதில் விசாரணையின் போக்கை பாதிக்கக்கூடிய மிகவும் உணர்திறன் வாய்ந்த தகவல்கள் இருப்பதாக குறிப்பிட்ட CID அதனை நீதிமன்றத்தின் பாதுகாப்பான காவலில் வைக்குமாறு கேட்டுக்கொண்டது. CID-யின் அந்த அறிக்கையின்படி இந்த மோசடி ஒரு மின்னஞ்சல் மோசடி மூலம் நடந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஏஜென்சியின் சரியான இணையதள முகவரியான exportfinance.gov.au என்பது மிக நுணுக்கமாக exportfinance.av.com என மாற்றப்பட்டிருந்தது. இந்த போலி மின்னஞ்சல் முகவரியில் இருந்து வந்த அறிவுறுத்தல்களை நம்பி அதிகாரிகள் $2.5 மில்லியன் பணத்தை ஒரு தனியார் கணக்கிற்கு அனுப்பியுள்ளனர். அரசாங்க மின்னஞ்சல் முறைமையை பராமரிக்கும் நிறுவனம் இந்த போலி மின்னஞ்சல் டொமைன் மாற்றம் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை மின்னஞ்சல்களை அரசு கடன் முகாமைத்துவ அலுவலகத்திற்கு அனுப்பியிருந்தது. எனினும் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் அதிகாரிகள் பண பரிமாற்றத்தை மேற்கொண்டுள்ளனர். இவ்வளவு பெரிய தொகையை மாற்றும் போது மின்னஞ்சல் தொடர்புகளை தவிர வேறு எந்த ஒரு மேலதிக உறுதிப்படுத்தல் நடைமுறைகளும் பின்பற்றப்படவில்லை என்பது CID அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த மோசடிக்கு திணைக்களத்தின் உள்ளே இருந்து எவராவது உதவி செய்தார்களா அல்லது இது திட்டமிட்ட அலட்சியமா என்பது குறித்து CID தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. இந்த CID-யின் அறிக்கையினை தொடர்ந்து இந்த மின்னஞ்சல் பரிமாற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய 5 அதிகாரிகளுக்கு உடனடியாக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டது. குறித்த 5 அதிகாரிகளின் வங்கி கணக்கு விவரங்களை ஆய்வு செய்ய CID-க்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக தகவல் தொழில்நுட்ப பீடத்தை சேர்ந்த நிபுணர்களை கொண்ட விசேட குழுவை நியமிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. பிரான்ஸ் நாட்டு கடன் தொடர்பான ஆவணங்களும் இதே பாணியில் காணாமல் போயிருப்பதை CID நீதிமன்றத்தில் குறிப்பிட்டது. இது மற்றொரு பாரிய மோசடிக்கான திட்டமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த மோசடிக்கு சர்வதேச தொடர்பு இருப்பதால் இன்டர்போல் மற்றும் ஆஸ்திரேலிய பெடரல் போலீசாரின் தொழில்நுட்ப உதவி கோரப்பட்டுள்ளதாக CID நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் இசுரு நெத்திக்குமார இந்த சம்பவம் பொது சொத்து சட்டம், கணனி குற்ற சட்டம் மற்றும் தண்டனை சட்ட கோவைகளின் கீழ் குற்றமாக கருதப்படலாம் என குறிப்பிட்டு குற்றவாளிகளை அடையாளம் காணுமாறு உத்தரவிட்டார். இந்த வழக்கு மீண்டும் ஜூன் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இதேவேளை இலங்கை திரைசேரி நிதி மோசடி தொடர்பாக நாடாளுமன்ற அரச நிதி பற்றிய குழுவின் விசேட கூட்டம் கடந்த ஏப்ரல் 30, 2026 வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது. ஆரம்பத்தில் திரைசேரி செயலாளர் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்திருந்தாலும் பிறகு அவர் இந்த கூட்டத்தில் முன்னிலையானார். இந்த கூட்டத்தில் பின்வரும் விடயங்கள் விவாதிக்கப்பட்டன. $2.5 மில்லியன் என்பது ஒரே முறையில் திருடப்படவில்லை. 2025 அக்டோபர் முதல் 2026 ஜனவரி வரையிலான காலப்பகுதியில் 10 வெவ்வேறு தவணைகளாக இந்த பணம் மோசடி செய்யப்பட்ட கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது என்பதை கோப் தலைவர் வெளிப்படுத்தினார். பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து ஏற்கனவே பலமுறை ரெட் பிளாக் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் அதிகாரிகள் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக பணத்தை அனுப்பியது ஏன் என்பது குறித்து கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த மோசடி குறித்து நிதி அமைச்சு அல்லது மத்திய வங்கி ஏன் நாட்டு மக்களுக்கு முன்னரே அறிவிக்கவில்லை? நாடாளுமன்றத்திற்கு தெரியாமல் இது ஏன் மறைக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இது வெறும் வெளிப்புற சைபர் தாக்குதல் மட்டுமல்ல. திணைக்களத்திற்குள்ளேயே சில அதிகாரிகளின் உதவி இல்லாமல் இவ்வளவு பெரிய தொகையை 10 முறை மாற்றியிருக்க முடியாது என உறுப்பினர்கள் வாதிட்டனர். இந்த மோசடி குறித்து நிதி புலனாய்வு பிரிவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆரம்ப கட்ட அறிக்கைகள் மற்றும் அது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக நாடாளுமன்ற குழுவிடம் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டது. நிதி அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப விசாரணை குழு தனது இறுதி அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் பணிக்கப்பட்டது. இனிவரும் கால
காலங்களில் அனைத்து வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகளும் மத்திய வங்கியின் நேரடி மேற்பார்வை மற்றும் இரட்டை சரிபார்ப்பு முறையின் கீழ் மட்டுமே நடக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. எச்சரிக்கைகளை புறக்கணித்த மற்றும் முறைமை மாற்றங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கவும் அவர்களின் சொத்து விவரங்களை ஆய்வு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த 2.5 மில்லியன் டாலர் கொள்ளை என்பது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு பலத்த அடியாகும். இது வெறும் பண இழப்பு மட்டுமல்ல, சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் வழங்கும் அமைப்புகள் இலங்கை நிதி நிர்வாகத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் உடனடியாக ஒரு வெளிப்படையான மற்றும் சுதந்திரமான விசாரணையை நடாத்தி பின்னணியில் உள்ள அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். பொதுமக்களின் வரிப்பணம் சூறையாடப்படும் போது அதில் ஈடுபடும் அதிகாரிகளின் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும். இது தொடர்பில் விசாரணைகளின் அடுத்த கட்டங்கள் எவ்வாறு அமைய போகின்றன, யாரெல்லாம் இதன் பிடியில் சிக்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்களை அடுத்து வரும் வாரங்களில் பார்க்கலாம். இதுபோன்ற நடப்பு விவகாரங்களையும் பல பயனுள்ள தகவல்களையும் தொடர்ந்தும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.